ஸோ ஹம்மர் கார் வாங்க போகிறோம். எப்படி வாங்க போகிறோங்கிறத இந்த வீடியோவில் சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள். ஹம்மர் இஸ் ஹம்மர் அந்த மாதிரியான ஒரு கார் எங்களுக்கு. எனக்கு அதே மாதிரி தான். அதில் வந்து ஜிஎம்சி ஈவி ஹம்மரோட வந்து பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அப்போ தோணுச்சு. ஸோ இந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்கன்னா, அந்த கார் வாங்க போகிறோம். எனக்கு எலக்ட்ரிக் வண்டினா பிடிக்கும். கார்லேயும் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பிடிக்கும். டெக்னாலஜி அண்ட் கேஜெட்ஸ் இதிலெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப மோகம் அதிகம். ஸோ அதனால் வந்து எனக்கு காரில் இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டெக்கு கார், ஈவி கார் தான் வந்து இப்போது ரொம்ப மார்க்கெட்டில் போயிட்டுருக்குது, ரொம்ப ட்ரெண்டிங்காக. ஸோ அதனால் வந்து எனக்கு எலக்ட்ரிக் கார்னால் ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மஹிந்திரா வந்து BE6, அப்புறம் XUV 9e இந்த மாதிரிலாம் வந்து நிறைய வண்டிலாம் ரொம்ப யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரியான டிசைன்லாம் லான்ச் பண்ணிட்டுருக்காங்கல்ல. ஸோ அதனால் எனக்கு வந்து ஈவி கார்னால் பிடிக்கும். அண்ட் ரீசெண்டாக நான் வந்து ஹம்மரில் ஈவி பார்த்தேன். ஆக்சுவலி கைஸ், ஹம்மருங்கிறது வந்து என்னை மாதிரி பசங்களுக்கும் இல்லை இனிமேல் வரப்போகிற சின்ன சின்ன பசங்க லைக் எல்லாருமே பசங்கனாலே எடுத்துக்கோங்களேன், கார்னால் பிடிக்கும். கிளாசிக் கார்ஸ் அதெல்லாம் கூட ரொம்ப பிடிக்கும். அண்டு ரொம்ப ஸ்போர்ட்ஸ் கார், லக்ஸுரி கார், எக்ஸாட்டிக் கார்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஹம்மர் இஸ் ஹம்மர் அந்த மாதிரியான ஒரு கார் எங்களுக்கு. எனக்கு அதே மாதிரி தான். அதில் வந்து ஜிஎம்சி ஈவி ஹம்மரோட வந்து பார்த்தேன். சென்னையில் தான் பார்த்தேன். வந்து டெல்லி ரெஜிஸ்டர்டு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அப்போ தோணுச்சு. ஸோ இந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்கன்னா, அந்த கார் வாங்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், என்னன்னு சொல்கிறேன். ஸோ என் பேர் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அப்டேட்ஸ் பை கிறிஸ் சேனல். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஹம்மர் கார் எப்படி வாங்குறது, எப்படி வாங்க போகிறோம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். வெல்கம் டு த சீரீஸ் ஆஃப் லெட்ஸ் கெட் ரிச் டுகெதர். வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஹம்மர் கார் வாங்கணும்ல, அதோட ப்ரைஸ் என்னங்கிறது நான் ஆல்ரெடி நல்லா பார்த்து வச்சிட்டேன். ஸோ இப்போ நான் எகைன் உங்களுக்காகவும் மறுபடியும் லேப்டாப்பில் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். அண்ட் ஃபுல் கால்குலேஷன், வண்டியோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோ, அதுக்கு டவுன் பேமெண்ட் எவ்வளோ கட்டணும், அது புக்கிங் ஃபீஸ் எவ்வளோ கட்டணும், அதுக்கு லோன் போனால் லோன் கிடைக்குமா, இல்லை நம்ம மணியே முதல்ல ஃபஸ்ட்டு எவ்வளோ ஏர்ன் பண்ணணும், எவ்வளோ வச்சுருக்கணும் அப்படிங்கிற எல்லாமே உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ வாங்க, லேப்டாப் எடுத்துகிட்டேன், வாங்க ஃபுல் கால்குலேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜிஎம்சி ஈவி ஹம்மர் ப்ரைஸ் இன் இந்தியா. ஸோ ஆக்சுவலி எக்ஸாக்ட்லி இந்த கார் தான், க்ரீன் கலர் வெர்ஷன். இந்த கார் தான் நான் பார்த்தேன். வேரியன்ட் செலக்ட் பண்ண போகிறோம். 3X வேரியண்ட், செலக்ட் யுவர் சிட்டி. சென்னையில் எங்கே? சென்னை தான். ஸோ வண்டியோட டோட்டல் காஸ்ட் பார்த்தீங்கன்னா கைஸ் 4.5 கோடி. ப்ரைஸ் பிரேக்கப் பார்ப்போம். எக்ஷோரூமோட காஸ்ட் மட்டுமே 3,85,00,000 ரூபா. ஆனால் அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் 17 லட்சம் ரூபா. எலக்ட்ரிக் வண்டிங்கிறதுனால ரோட் டேக்ஸ் கிடையாது. பட் டிசிஎஸ் இருக்குது 3,85,000. ஃபாஸ்டேக் 600 ரூபா. ஸோ வண்டியோட மந்த்லி இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 8,63,000. ஸோ வண்டியோட இப்போ ப்ரைஸ் பிரேக்கப் பார்த்தாச்சு. டோட்டல் காஸ்ட் எக்ஷோரூம் என்ன வருது அண்ட் ஆன்ரோடு எவ்வளோ வருதுங்கிறத பார்த்தாச்சு. இஃப் இன்கேஸ் நம்ம இஎம்ஐ பே பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கும் எவ்வளோ இஎம்ஐ பே பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்த்தாச்சு. ஸோ இப்போ ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் சொல்கிறேன். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட காஸ்ட் வந்து 3,85,00,000 ரூபா எக்ஷோரூம். அண்ட் அது 17 லட்ச ரூபா இன்சூரன்ஸ். அப்படியே அது இதுன்னு ஆன்ரோடில் வந்து பார்த்திங்கன்னா 4,57,00,000 ரூபா சொல்கிறாங்க. 4.5 கோடி ரூபா காரு நம்ம மொத்தமாக சம்பாரித்து பணத்தை சேர்த்து கொண்டு போய் அப்படியே 4.5 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கினா அது முட்டாள்தனம். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, 4.5 கோடி ரூபா கார் நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்ம வந்து 9 கோடி ரூபா சேர்த்து வச்சுருக்கணும். 9 கோடி ரூபா நம்ம சேர்த்து வச்சுருக்கணும். அது 9 கோடி ரூபா பணமாக மட்டும் சேர்த்து வைக்காமல் இன்கம் சோர்ஸாகவும் இருக்கலாம், அண்ட் நம்ம அசட்டாகவும் சேர்த்து வச்சுருக்கலாம். அண்ட் டோட்டல் நம்மளோட வெல்த் பார்த்திங்கன்னா மினிமமாக, நம்மளோட டோட்டல் நெட்ஒர்த் பார்த்திங்கன்னா மினிமமாக ஒரு 9 crores இருக்கணும். ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா 4.5 கோடி ரூபா காரை நீங்கள் 4.5 கோடி ரூபா மொத்தமாக கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா தட் இஸ் டோட்டலி ஃபெயிலியர்.
ஸோ 4.5 கோடி ரூபா காரை நீங்கள் மொத்தமாக கொண்டு போய் ஃபுல் கேஷ் கொடுத்து 4.5 கோடி ரூபாயுமே கட்டி நீங்கள் அந்த காரை வாங்குறீங்க அப்படின்னா தட் இஸ் டோட்டலி டிப்ரிசியேஷன். அந்த மாதிரி ஒரு முட்டாள் யாருமே கிடையாது. இந்த 4.5 கோடி ரூபா காரை நம்ம எப்படி வாங்க போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4.5 கோடி ரூபா கார் வாங்குறதுக்கு நம்ம 9 கோடி ரூபா வெல்த் இருக்கணும், அசட் இருக்கணும், அந்த மாதிரியான நெட்வொர்க் இவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது நான் சொன்னேன் இல்லையா. ஸோ எதனால் அப்படி இருக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டோட்டலாக 4.5 கோடி ரூபா சம்பாதிச்சிட்டோம். நம்மளோட வெல்த் பார்த்தீங்கன்னா, நம்மளோட நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா 4.5 கோடி ரூபா. ஸோ அப்படி இருக்குது, கன்சிடர் திஸ் நம்பர்ஸ். ஸோ 4.5 கோடி ரூபா நம்மளோட நெட்வொர்க். அப்படிங்கும் போது நம்ம போய் ஒரு 4.5 கோடி ரூபாய்க்கு ஒரு கார் வாங்குகிறோம். அந்த காரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 4.5 கோடி ரூபா. நம்ம ஒரு 2 கோடி ரூபா இனிஷியல் கட்டிட்டு தென் பேலன்ஸ் வந்து இஎம்ஐ பே பண்ணி வாங்குகிறோம் அப்படின்னா அந்த காரோட மெயின்டெனன்ஸ் மட்டுமே இட் வில் காஸ்ட் அரௌண்ட் சம் லேக்ஸ். மந்த்லி இஎம்ஐங்கிறது பார்த்தீங்கன்னா 8,63,000 நான் சொன்னேன். ஹம்மர் கார் நீங்கள் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஆகும். ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான இன்கம் நமக்கு வரணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம அந்த மாதிரியான இன்கம் சோர்ஸ் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளோட இன்கம் என்னங்கிறத பார்க்கணும். ஸோ கன்சிடர் இப்போ வந்து ஆவரேஜாக என் வயசில் இருக்கிற எல்லா பசங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் அவுட் ஆஃப் காலேஜ் வந்து 25,000 வந்து மந்த்லி வாங்குறாங்க. ஆவரேஜாக, நாட் ஓவரால் சேலரி இல்லை ஹையஸ்ட் சேலரி லோவஸ்ட் சேலரி அப்படிலாம் நான் சொல்லலை. டோட்டலாக ஆவரேஜ் பண்ணி சொல்கிறேன். ஆவரேஜாக ஸ்ட்ரெயிட் அவுட் ஆஃப் காலேஜ் வேலைக்கு வரீங்க அப்படின்னா 25,000 தான் மந்த்லி ஏர்னிங்ஸாக இருக்கும். ஸோ அந்த 25,000 வச்சு வாங்க முடியுமான்னு கேட்டால் வாங்க முடியாது. ஸோ என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். 25,000 சம்பளம் வாங்குறவங்களுக்கு மந்த்லி அவங்களோட செலவுகள்லாம் இருக்கும். அதெல்லாத்தையும் தாண்டி ஒரு 1 லட்ச ரூபா ஃபஸ்ட்டு சேர்த்துறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த 1 லட்ச ரூபா சேர்த்திட்டிங்க அப்படின்னா அந்த 1 லட்ச ரூபா உங்களுக்காக வேலை பார்க்கும். எப்படின்னா நீங்கள் அந்த 1 லட்ச ரூபாயை வெறும் பேங்க் அக்கௌண்ட்டில் 1 லட்ச ரூபா மட்டும் வச்சுக்காமல் கோல்டுலேயோ இல்லை நீங்கள் டைவர்சிஃபை பண்ணி ப்ராப்பராக உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜ் வச்சுட்டு நீங்கள் பேசிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜ் இருந்தாலே போதும். நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மணி வந்து வில் ஒர்க் ஃபார் யூ. ஸோ அந்த மணி, அந்த 1 லட்ச ரூபா வந்து உங்களுக்கு அடுத்த ஒரு 10,000 ரூபாய், 20,000 ரூபாய், அது 30,000 ரூபாய், 40,000 ரூபாய், அது இன்னொரு 1 லட்சத்தை சேர்த்தும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்கும். பட் அந்த டைம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா தட் மணி வில் ஒர்க் ஃபார் யூ. அண்ட் ஆல்சோ நீங்களும் அந்த டைம்லையும் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அதே சேம் 25,000 சம்பளம் இருப்பீங்களா, இல்லை இன்னும் கொஞ்சம் இன்க்ரிமெண்ட் கிடச்சி, இல்லை ப்ரொமோஷன் கிடச்சி, இல்லை ஜாப் ஸ்விட்ச் பண்ணி ஸோ சம்பளம் உயர்ந்து நீங்கள் வந்து அதை இன்னும் மறுபடியும் திரும்ப ரொட்டீனாக போட்டுகிட்டே இருக்கிறீங்க, டிசிப்ளினாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா தட் வில் பி மேக் அரௌண்ட் 2 lakh. அதுக்கப்புறம் க்ரோ ஆகும் 3 lakh, 4 lakh, 5 lakh. அந்த மாதிரி க்ரோ ஆகி 10 lakh சேர்த்துறது ஒரு கஷ்டமாக இருக்கும். அது ஒரு கோல். ஸோ அந்த மாதிரி 10 lakh டார்கெட் ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா அண்ட் தட் 10 lakh வில் க்ரோ ஆஃப் 20 lakh. அந்த 20 lakh மொத்தமாக இன்னொரு அப்படியே டபுள் ஆகும் 40 lakh. அப்புறம் அந்த 40 lakh மறுபடியும் டபுள் ஆகும் 80 lakh. அந்த 80 lakh வந்து திரும்ப அது ஒர்க் பண்ணி அது டபுள் ஆகும். நீங்களும் ஒர்க் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அது ஒரு 1.5 கோடி ரூபா ஆகிடும் இல்லையா. ஸோ அந்த 1 crore ஃபஸ்ட்டு உங்களோட டார்கெட்டாக இருக்கணும். 1 crore நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அந்த 1 crore வில் பிகம் 2 crore, 3 crore, 4 crore, 5 crore. அந்த மாதிரி க்ரோ ஆகிட்டே போயிட்டே இருக்கும். திஸ் இஸ் ஹவ் மணி வில் க்ரோ. ஸோ நீங்கள் வந்து பணத்துக்காக ஓடுவீங்க. ஒரு சர்டைன் ஸ்டேஜ்க்கு அப்புறம் பணம் வந்து உங்களுக்காக பணம் சம்பாரிச்சு கொடுக்கும். கன்சிடர் நீங்கள் வந்து ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, 25,000 மந்த்லி ஏர்னிங்ஸாக இருக்குது. நீங்கள் வந்து சென்னை மாதிரியான ஒரு சிட்டியில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன கன்சிடர் ஒரு 25,000 உங்களோட மந்த்லி இன்கமாக இருக்கும். உங்களோட ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ஆவரேஜாக வந்துடும். பிகாஸ் சென்னை மாதிரியான ஒரு டயர் 1 சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ரெண்ட்டு அப்புறம் மெயின்டெனன்ஸ்லாம் சேர்த்து ரவுண்டாக பண்ணிடுவாங்க. ரவுண்ட் ஃபிகர் வந்து 10,000 பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் உங்ககிட்ட இருக்கிறது 15,000. இந்த 15,000 தான் உங்ககிட்ட இருக்கும். அதில் சாப்பாடு செலவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7,000 ஆயிடுது மந்த்லி. ரொம்ப கம்மியாக சொல்கிறேன். நீங்கள் வெளியில் எங்கேயும் போய் சாப்பிடாம ஃபேன்சியான ஃபுட் சாப்பிடாம நம்மளோட ஹெல்த் கன்சிடர் பண்ணி நீங்களே குக் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னா அப்போ வந்து 7,000 ஆகும். மந்த்லி க்ரோசரிஸ் வாங்கி போடுவீங்க, அப்புறம் டெய்லி வெஜிடபிள்ஸ் வாங்கி போடுவீங்க. இந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்றதுனால அண்ட் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம், இளநீ சாப்பிட்லாம். உங்களோட ஹெல்த் தான் ஃபஸ்ட்டு முக்கியம். உங்களோட ஹெல்த் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டா மட்டும்தான் இந்த மாதிரியான காசு சம்பாரித்து ஹம்மர் கார் வாங்கி அதை அனுபவிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களோட ஹெல்த் தான் நீங்கள் பார்க்கணும். அதனால நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட சாப்பாட்டுக்கு உண்டான செலவை நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும். ஏன்னா உங்களோட ஹெல்த் நாளைக்கு சம் அன்எக்ஸ்பெக்டட் சினாரியோஸ் ஏதாவது நடக்குது, உங்களுக்கு வந்து ஃபீவர்னா கூட ஹெல்த் இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் வந்து இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் எதையும் போய் இப்போ உங்களுக்கு வந்து விளம்பரப்படுத்த போகிறது கிடையாது. ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ, ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும். அதுக்கப்புறம் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும். எப்போ வேணால் யாருக்கு வேணால் என்ன வேணால் ஆகலாம். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா உங்களோட இழப்பை வந்து அவங்க கண்டிப்பாக மென்டலி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. பட் அதுவே ஃபினான்ஷியலி அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறனால டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க.
இது வந்து ஒரு 4000 ரூபாய் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 7000 + 4000 21,000 இதுலேயே போயிடுச்சு. பேலன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கிறது 4000 ரூபாய். 4000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கன்சிடர் நான் இப்போ வந்து ஒரு 4000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறேன். சரியாக வந்து பார்த்தீங்கன்னா 12% எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் ரேட் போட்டிருக்கேன். 10 வருஷம் நம்ம டார்கெட் வச்சுப்போம். ஏன்னா இப்போ வந்து ஸ்ட்ரெயிட் அவுட்டாக காலேஜில் உங்களுக்கு என்ன வயசு இருக்கும், யூஜி முடிச்சுட்டு நீங்கள் பிஜி முடிச்சுட்டு அப்படின்னா கூட ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 23 ஏஜ் வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு 10 வருஷம்னா 33 இயர்ஸ். 33 இயர்ஸுங்கிறது ரொம்ப அதிகமான இயர்ஸும் கிடையாது. நீங்கள் வந்து 30 இயர்ஸில் வந்து நீங்கள் எல்லாம் வெல்த்லாம் சேர்த்து வச்சுட்டு 33 இயர்ஸில் நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறது உங்களோட டார்கெட்டாக இருக்கணும். பிஃபோர் 35 இஸ் எனஃப். ஸோ உங்களுக்கு வந்து 35 இயர்ஸில் நீங்கள் நல்லா அனுபவிக்கலாம், நல்லா ஜாலியாக சுற்றலாம். அந்த ஏஜுமே நல்ல ஏஜ் தான். ஸோ 35 இயர்ஸில் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு ஹம்மர் கார் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வைங்க. ஸோ நீங்கள் வந்து மந்த்லி 4000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, டிசிப்ளின்டாக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கூட எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு 8 lakh தான் ஆகுது. 8,96,000 அந்த மாதிரி தான் ஆகுது. ஸோ உங்களோட ஒரு இன்கம் ஸ்ட்ரீம் பத்தாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், மல்டிபிள் இன்கம் ஸ்ட்ரீம் கண்டுபிடிக்கணும். இன்கம் ஸ்ட்ரீம் ஒன்று மட்டுமே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த இன்கம் ஸ்ட்ரீம் வச்சு உங்களால் மணி ஏர்ன் பண்ண முடியுமா, மணி ஏர்ன் பண்ணி இந்த அளவுக்கு வெல்த் கிரியேட் பண்ணி இந்த கார் வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. ஆப்வியஸ்லி முடியாது. டேட்டா சொல்லுது இன் 6 இயர்ஸ். ஸோ ஆவரேஜாக ஒரு 23 இயர்ஸ் ஆகுது அப்படின்னா கன்சிடர் நெக்ஸ்ட் இயர்லேருந்து 24, 25, 26, 27, 28, 29, 30. ஸோ அந்த 6 இயர்ஸில் 30 ரீச் ஆகும்போது உங்களோட நெட்வொர்க் வந்து 10 crores இருக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களோட கோல். அச்சீவ் திஸ் பிஃபோர் 30க்கு முன்னாடி நீங்கள் அச்சீவ் பண்ணணும். முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. ஸோ உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க, முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. முடியாதுன்னு சொல்கிறவன் முட்டாள். ஆனால் இதை எப்படி முடிக்கலான்னு தான் யோசிக்கணும். நம்ம ஹம்மர் கார் பார்த்து அதை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது வந்து தட் இஸ் அ கோல். அந்த கோல் நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், 25,000 வந்து ஒரு பேசிக் பே சேலரி. அந்த சேலரியில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு ஸ்விட்ச் யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அப்கிரேட் பண்ணணும். உங்களை அப்கிரேட் பண்ணிட்டு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணணும். ஒரு ஜாப், இந்த ஜாப்லேருந்து ஹை பேயிங் ஜாப்க்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணணும். ஏன்னா பிகாஸ் உங்களோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பேவாக ஒரு 25,000 தான் இருக்குது அப்படின்னா உங்களோட கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணவே பண்ணாது. ஸோ உங்களோட இயர்லி க்ரோத் மட்டுமே எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 1,60 lakh rupees இருக்கணும். ஸோ இவ்வளோ வந்து உங்களோட இயர்லி க்ரோத்தாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து 30 இயர்ஸ் அப்போது 10 crores வந்து ரீச் பண்ணியிருப்பீங்க, ஹம்மர் கார் வாங்க முடியும். நம்ம வந்து 30 வயசுக்குள்ளார 10 கோடி ரூபா நம்மளோட நெட்வொர்த்தை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இயர்லி க்ரோத் எவ்வளோ இருக்கணும், ஸோ அந்த காரோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோ வருது, மந்த்லி அதுக்கு நம்ம எவ்வளோ இஎம்ஐ கட்டணுங்கிறது முதற்கொண்டு அதோட மெயின்டெனன்ஸ் முதற்கொண்டு நம்ம எல்லாமே டீட்டெயில்டாக பேசிட்டோம். ஸோ அந்த 10 crore நெட்வொர்த்தை நம்ம ரீச் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஹம்மர் வாங்க முடியும் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஸோ எத்தனை இன்கம் சோர்சஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணலாம், என்னென்ன வேலைலாம் நம்ம மணி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன். ஸோ திஸ் இஸ் அ சீரீஸ் கால் லெட்ஸ் கெட் ரிச் டுகெதர். நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ பாருங்கள், என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன வேலைலாம் நம்ம இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ நானும் உங்களை மாதிரி உங்களில் இருந்தே க்ரோ பண்ண போகிறேன். என் கூட சேர்ந்து லெட்ஸ் க்ரோ டுகெதர். நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஒன்றா வளர்ந்து நம்ம வந்து ஹம்மர் கார் வாங்க போகிறோம். வாங்க.